ஹலோ மக்களே, சிவாயிலே செம்ம ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு. சிவாவும் எப்படியாவது தான் தான் உதயபெருமானோட பையன்னு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு சூரிய நாராயணனை பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க. அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட கபிலனும் சூரிய மாமாவை அப்படியே கடத்தி வச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மோனிகாவும் ரித்திகாவும் எப்படியாவது செழியனோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இந்திராணியை வர வைக்கணும், அந்த இடத்துல அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வருமானால ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் விக்ரம்னு ஒரு புது கேரக்டரையும் இன்ட்ரோ பண்ணுறாங்க. விக்ரம் யார்? அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவா வந்து சூரியை காப்பாற்றினாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரித்திகாவும் பாவை மூலமாக எப்படியாவது இந்திராணியை அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு பாவைக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாவை பாப்பா சீக்கிரமாக போய் ரெடி ஆகுது, உன்னோட அப்பாவோட அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அங்கெல்லாம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும், அதனால உங்கள் அம்மா கிட்டே போய் கேளுன்னு சொன்னோன்னே நம்ம பாவையும் எதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாம இந்திராணி கிட்டே போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு இந்திராணியும் உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு விசாரிக்கும் போது ரித்திகான்னு தெரிய வருது. உடனே நம்ம இந்திராணி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. சின்ன பிள்ளைகிட்ட போய் எப்படிலாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா கிட்ட போய், என்ன ரித்திகா இவகிட்ட என்ன சொன்ன, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, நீ வேணா மோனிகா கூட வேலை செய்யலாம், அதுக்காக அந்த வேலையெல்லாம் இங்கே வந்து காட்டாதன்னு சொல்லி ரித்திகாவை நம்ம இந்திராணி சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. அதை கேட்ட இந்திராணியும் இவங்களை எப்படி தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை வர வைக்கிறதுனே தெரியல, எப்படியாவது வர வச்சிடணும்னு மோனிகா வேற சொல்லியிருக்கா, இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான சான்ஸ், அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம அவளை அவமானப்படுத்த முடியுதுன்னு சொல்லிட்டு ரித்திகாவும் அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவும் அயலியும் எங்க தெரியும் சூரி சேர காணலையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக இருக்கும்போது சிவாவும் நீ எதுக்கும் கவலைப்படாத, பக்கத்தில் எங்கேயா தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அயலிக்கு டவுட்டாக இருக்கு, எனக்கு ஏதோ இது தப்பாக தோணுது சீனியர், இங்கே பாருங்க கதவு வேற திறந்துருக்கு, ஃபோனை அப்படியே இங்கேயே வச்சுட்டு போயிருக்காங்க, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாரோட சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தான் தோணுதுன்னு நம்ம அயலியும் சொல்லும்போது சிவாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கே தெரியும் சூரிய நாராயணனை காண மாட்டேங்குது, சரி பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பாங்க சொல்லிட்டு விசாரிச்சாலும் எங்கேயும் காணலை. நம்ம அயலியும் சிவா கிட்ட வந்து இப்போ என்ன பண்ணுறது சீனியர், நமக்கு இருந்த ஒரே ஆதாரம் அவங்க தான், எப்படியாவது இந்த ஃபைலை கொண்டு போய் அவங்கள்ட்ட காட்டுனா உண்மையெல்லாம் நிரூபிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருந்தால் இப்படி இப்போ ஒரு நிலைமை ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எப்படியாவது நம்ம நிரூபிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாவும் யார் என்ன சூழ்ச்சி பண்ணியிருந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து சூரிய மாமாவை காப்பாற்றி எப்படியும் நான் நிரூபிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா செம மாசா சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக எல்லா வேலைகளும் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம செழியன் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்திராணியும் நம்ம பொண்ணு பாவையே இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், வருவாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, இந்திராணிக்கு என் மேலே இருக்க கோபம் கொஞ்சம் கூட குறையலை, எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தணுமேனு சொல்லிட்டு நம்ம செழியன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மோனிகாவும் ரித்திகா கிட்ட என்ன இந்திராணி கிட்ட பேசினியா, கண்டிப்பாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வருவா தானே அப்படி சொல்லும்போது ரித்திகாவும் எனக்கு ஏதோ டவுட்டாக தான் இருக்குது, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க மனசு மாறுற மாதிரி இல்லை, செழியன் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க போல அப்படின்னு சொன்ன உடனே மோனிகாவும் நீ எதுக்கும் கவலைப்படாத, கடைசி நேரத்துலையாவது இந்திராணி வந்தாலும் வந்துடுவா அப்படின்னு நினைக்கிறாங்க. செழியனும் எப்படி அவளை சமாதானப்படுத்திடுவாங்க அப்படின்னு நம்ம மோனிகாவும் ரித்திகாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வர்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது, இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அவார்டு கொடுக்க போகிறது மினிஸ்டர் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஏற்கனவே நம்ம போடுற எல்லா திட்டமும் ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கு, இந்த வாட்டியாவது சக்ஸஸ் ஆகணும், நமக்கு கிட்ட இருந்த பொருள் எல்லாமே இப்போ அதிகாரிகள்கிட்ட மாட்டிட்டு அதை நம்ம எப்படியாவது திருப்பி வாங்கணும், அதுக்கு என்ன செய்யறது, பேசாமல் இந்த மினிஸ்டரை மிரட்டி வச்சோன்னா அதுக்கப்புறமா பயந்து அந்த பொருளை நம்மக்கிட்டே தந்துடுவாங்களான்னு சொல்கிற வரைக்கும் வர்மா ஒரு பிளானை போடுறாங்க. அதே மாதிரி வர்மாவும் கபிலன் கிட்ட ஃபோன் பண்ணி கபிலா ஒரு சம்பவம் நடக்க போகுது, அதுக்காக நீயும் வரணும்னு சொன்ன உடனே நம்ம கபிலனும் அப்படி என்னதான் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வர்மாவும் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல அதில் மினிஸ்டர் வர போகிறாங்க, மினிஸ்டரை தூக்கிட வேண்டியதான்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கபிலன் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. மினிஸ்டர் வர போகிறது செல்லினோட ஃபங்க்ஷன் ஆச்சே, அதில் மட்டும் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நம்ம அந்த குடும்பத்துக்கு முன்னாடி அவமானப்பட வேண்டியதான், இப்போ என்ன பண்ணுறது, எப்போ இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வர்மா நம்மளை மாட்டி விட்டுறானே சொல்லிட்டு கபிலன் யோசிக்கும் போது வர்மாவும் என்ன கபிலா ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது, எப்படி இருந்தாலும் நீ இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும், இந்த மினிஸ்டரை மிரட்ட தான் போகிறேன்னு சொல்லி கபிலன்
கபிலன் கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க வர்மா. நம்ம கபிலனுக்கு வேற வழியே தெரிய மாட்டேங்குது. சரி வர்மா, நீ சொல்கிற மாதிரியே செய்திடலான்னு சொல்லிட்டு சமாளித்து விடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்திராணி ஒரு குழப்பத்தோடய இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அவார்ட் ஃபங்க்ஷன் வேற நடந்துட்டு இருக்கோம். செழியன் அன்னைக்கு வந்து என்னெல்லாம் நம்ம பேசினாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் மனசில் வந்துட்டு போகுது நம்ம இந்திராணிக்கு. செழியனோட ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷனில் நல்லபடியாக நம்ம கலந்துக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி எவ்வளோ ஆசைப்பட்டோம். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி நம்ம அதில் போகிறது சரியே இல்லை. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் ஒரு முடிவில் இருக்காங்கன்னே சொல்லலாம். இதை வச்சு நம்ம செழியனுக்கு அவார்டு கொடுக்கறதுக்காண்டி எல்லாம் ரெடியாக இருக்குது. மினிஸ்டரும் எல்லாருமே வரவேற்றுட்டு இருக்காங்க. நம்ம அதிகாரிகளும் அயலி சிவா கிட்ட வந்து இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அங்கே மினிஸ்டரும் வராங்க, அதனால நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிவா அயலி கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. மோனிகாவும் இன்னும் என்ன இந்திராணியை காணவே மாட்டேங்குது, அவள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாளா அப்படின்னு கேட்கும்போது ரித்திகாவும் ஏற்கனவே நான் நல்லபடியாக பேசி வச்சாச்சு, எப்படி இருந்தாலும் பாவே அவங்க அம்மாவை சும்மா இருக்க விட மாட்டா, அம்மா நம்ம அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போவோம், அப்பாவை பார்க்க போவோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று நச்சரிச்சிட்டே இருப்பா, அதனால வந்து தான் ஆகணும்னு சொல்லி ரித்திகாவும் சொல்கிறாங்க. சென்னியோட ஃபங்க்ஷனும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அதில் இருந்து மோனிகா எல்லாம் கவனிச்சுட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் வர்மா கபிலன் அவங்களோட ஆட்களோட அந்த இடத்துக்கு வராங்க. இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. அப்படி வர்மா ஒரு கட்டத்தில் நம்ம மினிஸ்டருக்கு நெத்திலேயே கண்ணை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மினிஸ்டரும் யாரா நீங்கள், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம அதிகாரிகளும் அயலிக்கிட்ட வந்து அயலி அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, மினிஸ்டரை வர்மா வந்து பிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அயலி சிவாவை அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. எப்படியாவது மினிஸ்டரை இந்த இடத்துல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுக்கு அவன் இந்த மாதிரி செய்தான் அப்படின்னு விசாரிக்கும் போது அதிகாரிகளும் வேறு எதுக்காக இருக்கும், நம்ம கிட்ட மாட்டிருக்கல அந்த பொருளை, அதை எப்படியாவது திருப்பி கேட்பான், மினிஸ்டர் உயிரோட வேணும்னா அந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது மிரட்ட பார்ப்பான்னு சொல்லி அந்த அதிகாரிகளும் சொல்லும்போது அயலியும் அவங்கள்ட்ட கண்டிப்பாக வர்மாவை இந்த வாட்டி பிடிச்சே ஆகணும், அவன் கையில் அந்த பொருள் வந்து சேரவே கூடாது, அதே சமயத்தில் மினிஸ்டரோட உயிரும் காப்பாற்றப்படும்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட சொல்லி வைக்கிறாங்க. மோனிகா எல்லாம் யாரையுமே எதிர்பார்க்கல, எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவங்களோட கண்ட்ரோல்லே வந்துட்டாங்க. நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே இனி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா அவங்க ஆட்கள் எல்லாரும் கன்னை வச்சு எல்லாரையும் மிரட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக அந்த இடத்துல கேமராமேனட்டு ஒருத்தங்க வந்து நிற்கிறாங்க. விக்ரம்னு ஒரு புது கேரக்டர் வருது. அந்த அதிகாரிலாம் அயலிக்கிட்ட கூட்டத்தோட கூட்டமாக விக்ரம்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அயலிக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. சீனியர் அது யாரா இருக்கும்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எப்படியாவது நம்ம மினிஸ்டர் காப்பாற்றணும் சொல்லி அயலி ஒரு பிளானை போட்டு வைக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம இந்திராணி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே டிவி நியூஸ் பார்த்தியா, இங்கே என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க, இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் தானே செழியனோடது, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டு ஒரு கும்பல் வந்து அந்த மினிஸ்டரை மிரட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இந்திராணிக்கு தெரிய வருது. இந்திராணி தெரிஞ்ச உடனே பதட்டாயிடுறாங்க. ஏன் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கலை, எப்படியாவது அந்த மினிஸ்டர் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது, அதே சமயத்தில் செழியனுக்கும் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி அந்த இடத்துல ரொம்பவே பதட்டாயிடுறாங்க. என்னதான் வெளியில நம்ம செழியன் மேல அன்பு இல்லாத மாதிரி காட்டினாலும் நம்ம செழியன் மேல ரொம்பவே பாசமா தான் இருக்காங்க இந்திராணி. இந்த சமயத்துல செழியனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திராணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம சிவா எலிசாம அதிரடியா வந்து மினிஸ்டர் மட்டும் காப்பாத்தாம வர்மாவை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது வர்மா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம்.